வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். செம்பியம் K1 போக்குவரத்து காவல்துறை சார்பாக துர்கா தேவி சௌந்தரி விவேகானந்தா வித்யாலயா பள்ளியுடன் இணைந்து சாலை விழிப்புணர்வு பேரணி சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஆணைக்கிணங்க சென்னை பெருநகர போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் உத்தரவுப்படி வடக்கு மாவட்ட காவல் இணை ஆணையர் அவர்கள் போக்குவரத்து மேற்பார்வையில் இன்று காலை பேப்பர் மில் சாலை சக்திவேல் நகர் K1 செம்பியம் போக்குவரத்து காவல் துர்கா தேவி சௌந்தரி விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இணைந்து நடத்திய சாலை விழிப்புணர்வு பேரணி மற்றும் முகாம் நடந்தது. இந்நிகழ்ச்சிக்கு புளியந்தோப்பு உட்கோட்டம் உதவி ஆணையாளர் முருகராஜ், போக்குவரத்து K1 செம்பியம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ராஜ்மோகன், தமிழ்நாடு போலீஸ் டிராபிக் வார்டன் அமைப்பை சேர்ந்த பொதுநிலை பணித்திட்டமிடல் அதிகாரி சேவரத்னா, டாக்டர் பி செல்வநாதன் அவர்கள், பள்ளியின் முதல்வர் J தனுகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் நிலைய உதவி ஆய்வாளர்கள் காசி விஸ்வநாதன், வினோத், மாமல்லன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். இந்நிகழ்வில் மாணவர்களுக்கு சாலை போக்குவரத்து சம்பந்தமான அறிவுரைகள் மற்றும் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். Now I call upon to uphold the road safety patrol and my school. I never do anything to be
சார் ஆரை அந்த பேரண்ட் அந்த ப்ரோக்ராம் வந்திருக்காங்களான்னு கேட்டு மேலே இருக்கு அந்த பேரண்ட் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களால் நடக்க முடியாது அப்படின்னா உங்களால ரேலி பண்ண முடியுமா? அதுக்கு யார் உங்களுக்கு உறுதுணையா இருக்கா? உங்க பிடி டீச்சர். அதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன். பிடி டீச்சர் எப்படி ஓடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? ஓடிட்டு இருந்தாங்களா இல்லையா? ஏன் ஓடுறாங்க? உங்க கூட சேர்ந்து அவங்களும் ஓடுவாங்க. அதனால அவங்களோட உடம்ப ஃபிட்டா வச்சிருக்காங்க. அப்படி எல்லாரும் நம்மளுடைய உடம்ப ஃபிட்டா வச்சிருந்தாதான் என்ன பண்ண முடியும்? நாம நினைக்கிறத சாதிக்க முடியும். கனவு காணுங்கன்னு சொன்னார். யார் அது? அப்துல் கலாம். ஏன் கனவு காண சொன்னாரு? அந்த கனவு நம்மளை எப்படி பண்ணணுமா? தூங்க விடாமல் செய்யணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போதும் நாம அதை பற்றி தான் திங்கிங், நினைப்புல இருக்கணும். அது நினைச்சாதான் நமக்கு என்ன ஆகும்? அது பாசிட்டிவா முடியும். ஒரு சின்ன சம்பவம் அப்துல் கலாமை பத்தி சொல்லணும்னா, ஒரு 2006 வந்து நான் இன்ஸ்பெக்டரா ராமேஸ்வரத்துல இருந்தேன். எங்க இருந்தேன்? ராமேஸ்வரத்துல. அவரோட ஊர் என்ன? ராமேஸ்வரம். அங்க வந்து அவங்க அண்ணன், அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்க எல்லாம் இருக்காங்க. அவரு மேரேஜ் பண்ணிக்கல. தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு? பண்ணிருக்காரா பண்ணலையா? பண்ணல. அப்போ அவர் படிச்ச ஒரு ஸ்கூல் இருக்காங்க. இதை மாதிரிலாம் ஏசி ரூமோ பெரிய ஃபெசிலிட்டிஸோ கிடையாது. அங்க என்ன இருந்ததுன்னா வெறும் திண்ணை பள்ளிக்கூடம். கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? வெறும் என்ன இருக்கும்? கீழே தான் உட்காந்து படிக்கணும். அதுல தான் உட்காந்து படிச்சாரு. அந்த ஸ்கூல் கிட்ட போய் இறங்கி அந்த ஸ்கூலை போய் பார்த்துட்டு வந்தார். நம்ம வாழ்க்கையில அவர் என்னதான் இருந்தாரு? என்ன போஸ்ட்ல இருந்தாரு? சயின்டிஸ்ட். அது போக நம்மளுடைய முதல் குடிமகன், பிரசிடென்ட். அந்த போஸ்ட்ங்கிறது அவ்வளவு ஈஸியா யாரும் அச்சீவ் பண்ண முடியுமா? முடியாது. ரொம்ப 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 கஷ்டம். முடியும், ஆனா அதுக்கான உழைப்பு நம்ம கிட்ட இருக்கணும். அந்த போஸ்டை தொட்டவர் அவர் போய் எதை பார்த்தாரு? தாம் படிச்ச பள்ளிக்கூடத்தை, நான் படிச்ச ஸ்கூலை போய் பார்த்தாரு. ஏன் பார்த்தாரு? அதுதான் அவர் என்னதான் உருவாக்க வச்சது? பெரிய சயின்டிஸ்டாவும் பெரிய பிரசிடென்டாவும் உருவாக்கு. அது மட்டும் இல்ல, அதை முடிச்சிட்டு பக்கத்திலேயே அவரை உருவாக்குன அந்த குரு, பிரின்சிபல். அப்புறம் ஒரு பிரின்சிபல். அவர் படிக்கும்போது அவரு சாதாரண ஒரு டீச்சர். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து 94 வயசு. எவ்வளவு? 94 இயர்ஸ். அந்த டீச்சரோட வயசு என்ன? 94 இயர்ஸ். இப்பெல்லாம் நம்ம அவ்வளோ காலம் வாழ்வோமாங்கிறது தெரியல. ஏன் தெரியலங்கிறேன்? நீங்க சாப்பாடு சிஸ்டத்துல இருந்து, நீங்க எக்ஸசைஸ்ல இருந்து எல்லாத்தையுமே என்ன பண்றீங்க? மிஸ் பண்றீங்க.
அதனால அவ்வளோ காலம் நம்ம போகிறதுனா நாம நிறைய டிசிப்ளினை கற்றுக்கணும். இன்னைக்கு நிறைய அட்ராக்டிவ் விளம்பரங்கள் வரும், அட்வர்டைஸ்மெண்ட் வரும். பட் அதெல்லாம் உண்மையா? அட்வர்டைஸ்மெண்ட்ல வர்றதெல்லாம் உண்மையா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கீழே ஒரு சின்னதா போடுவான், இது கற்பனை காட்சி. பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது யாராவது? அப்படின்னா என்ன அர்த்தம்? இமேஜின், ஒன்லி இமேஜின் தான். பட் ரியலா அதை பண்ண முடியுமா? முடியாது. அதை மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அதுக்கு தான் சொல்ல வரேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கும், ஒரு மோட்டிவ் இருக்கும். நாம இதாகணும் அதாகணும்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும். என்ன இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? எத்தனை பேர் டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்க. டீச்சர் யாருமே ஏன் இவ்வளவு சிந்திக்கிறீங்க? டீச்சர் உத்தியோகம் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? அதுக்காக நான் சொல்ல வரேன். தெரிஞ்சுக்கணும். குட் டச்னா என்ன, சேஃப் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, அதே மாதிரி தெரிஞ்சுக்கணும். நீங்க போற இடத்துல நமக்கு பின்னாடி யார் வரா, நமக்கு முன்னாடி யார் இருக்கா, குறிப்பா பெண் குழந்தைகள் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏதோ நம்ம பாட்டு ஸ்கூல் விட்டு போறோம் வரோம் கூட நம்மளை யார் ஃபாலோ பண்றாங்க, நமக்கு பின்னாடி யார் வரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எதையுமே தெரியாம தலையை புரிஞ்சுட்டே போயிட்டு அப்படியே வரதில்லை. சேஃபா போகணும், சேஃபா வரணும் அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஓகேவா? ரைட்டு. வேற எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா உங்களுக்கு? ஏதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் சம்பந்தமா ஏதாவது கேள்வி கேட்கறதா கேளுங்க. மோட்டார் வாகன சட்ட பிரகாரம் ஏதாவது உங்களுக்கு தெரியல கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. எனிபடி? யாரு இல்லையா? மோட்டார் வாகன சட்டம் தெரியுமா? அதுதான் நம்ம மோட்டார் வாகன சட்ட பிரகாரம் நம்ம எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்றோம். 1988 மோட்டார் வாகன சட்டம் முதல்ல அமல்படுத்தப்பட்டது. அந்த மோட்டார் வாகன சட்டத்தை தான் நாம இன்னமும் பின்பற்றி இருக்கோம். ஹெல்மெட் எவ்வளோமா ஃபைனு? 1000 ரூபீஸ். சீட் பெல்ட் போகலன்னா 1000. சிக்னல் ஸ்டாப் லைனை பதிக்கலன்னா ஓவர் ஸ்பீடு 5000. டேஞ்சரஸ் டிரைவிங், அபாயகரமா வாகனத்தை ஓட்டுறது. ட்ரங்க் அண்ட் டிரைவ் எவ்வளோ? 10,000. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இந்த ஒரு 10,000 ரூபாய் ஃபைன் இருந்தால் ஒரு மாதம் குடும்பத்தை ரன் பண்ணலாமா, ஒரு ஃபேமிலியை வந்து மெயின்டைன் பண்ணலாமா? அதுக்காக தான் சொல்லுவோம். இந்த அபராதத்தை எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணணும். நீங்க யாருமே அந்த அபராதத்துக்கு வந்து உள்ளாக கூடாது. அதுக்காக கேட்டேன். ஓகேவா? அதனால எல்லாருமே சேஃபா போங்க, சேஃபா வாங்க, பாதுகாப்பாக இருப்போம் என்பதை உறுதிச்சுக்கோம். நன்றி, வணக்கம். தேவை கரெக்டா? சுவாசம் என்ன, சுவாசம் என்னது? ஆக்சிஜன், பிராணவாயு. அது மாதிரி தான் தமிழ் என்னுடைய சுவாசம், ஆங்கிலம் என்னுடைய நேசம். அதனால் நாங்கள் சுவாசத்தையும் நேசத்தையும் கலந்து பேச விரும்புகிறேன். சரி, இவ்வளோ நேரம் ரொம்ப சிறப்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர், அப்புறம் வந்து சிறப்பு விருந்தினர்கள், பள்ளியின் முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள், நேரு மாமாவின் இதயத்தில் வீட்டிருக்கின்ற ரோஜா மலர்களைப் போல அமர்ந்திருக்கின்ற எனதருமை மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பாக எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டாங்க, பதிலாம் சொன்னீங்கல்ல. சரி, நம்ம சைக்கிளில் போவோம்ல, கை தான் தூக்கணும். எல்லாரும் பதில் சொல்லக்கூடாது, எல்லாரும் கை தூக்கக்கூடாது. யாருக்கு தெரியுமோ அவங்க கை தூக்கணும். ரோட்டில் நம்ம சைக்கிளில் போகிறோம், எந்த சைடு போவோம்? நான் என்ன சொன்னேன்? கை தானே தூக்கணும்னு சொன்னேன். எந்த சைடு போனோம்? மறுபடியும் பாருங்க, எந்த சைடு போனோம்? கீப் லெஃப்ட். எந்த பக்கம்? நம்ம நடு ரோட்டில் தான் போவோம். அப்படி போகக்கூடாது. புரியுதுங்களா சொல்றது? நீங்க யாரோ ஒருத்தர் கை தூக்கி பதில் சொன்னா மட்டுமே உங்களுக்கு வந்து பரிசுகள் வழங்கப்படும். நீங்க எல்லாருமே கோரஸா பாடினீங்கன்னா கோரஸ் பாட்டிதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஓகேவா? ரைட்டு. நாம இருசக்கர வாகனம் ஓட்டுவதற்கு எந்த வயசு இருக்கணும் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு? கை தான் தூக்கணும்னு சொல்லியிருக்கேன், பதில் சொல்லக்கூடாது. ஐயா காசி ஐயா, நீங்க வாங்க, யாருன்னா ஒருத்தர் யாரு கரெக்டான ஒரு ஆளு கேள்வி பதில் கேளுங்க.